போன ஆடியோல 10வது ஸ்கந்தத்துல 32வது அத்தியாயத்தை பார்த்தோம். இந்த 33வது அத்தியாயத்துல ராசக்கிரீடையும் பரீட்சித்தினுடைய கேள்வியும் அதுக்கு சுகர் சொல்ற பதிலையும் சொல்றா. என்ன சொல்றான்னு பார்ப்போம். சுகபிரம்ம முனிவர் சொல்றார், கோபிகைகள் கிருஷ்ணனின் இனிய வார்த்தைகளை கேட்டதும் அவரை பிரிஞ்சு இருந்ததால ஏற்பட்ட தாங்க முடியாத விரக வேதனை முற்றிலும் நீங்கி போச்சு. அவர்கள் இதயத்தின் ஆழத்துல வச்சிருந்த ஆசை ஒண்ணுதான் கிருஷ்ணருடன் ஒன்றுபட்டு அவருடைய சந்நிதியில நிலைச்சு இருக்கு. அந்த ஏக்கம் நிறைவேறியதால அவர்களின் மனசு ரொம்ப பேரானந்தத்துல இருந்தது. அதுக்கப்புறம் கோவிந்தன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்த அந்த பக்தி பெண்களோடு ராசக்கிரீடைய ஆரம்பிக்கிறார். ஒருவருக்கொருவர் தோள்களை தழுவிக்கொண்டு முழுமையான அன்பில் இணைந்திருந்த கோபிகைகளின் மத்தியில கிருஷ்ணன் நிற்கிறார். அவர் அப்படி நின்றது ஒரு சாதாரண மனிதனாகவா? இல்ல, யோகேஸ்வரராக, எல்லா யோக சக்திகளின் ஆதாரமாக ஒவ்வொரு கோபிகைகளின் அருகிலும் தனித்தனியாக தோன்றி ஒவ்வொருத்தியையும் கிருஷ்ணன் என்னுடன் இருக்கிறார் என்று உணரும்படி செய்தார். அந்த ராசமண்டலம் தெய்வீக அழகால் நிரம்பி இருந்தது. வானுலகத்துல இருந்த தேவர்கள், தேவமாதர்கள், கந்தர்வர்கள் அனைவரும் இதை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலோடு விமானங்கள்ல வந்து சேர்ந்தா. அவர்களின் இதயங்கள் அப்படியே ஆச்சரியத்தாலும் பக்தியாலும் நிரம்பி இருந்தது. துந்துபி வாத்தியம் முழங்கித்து, விண்ணிலிருந்து மலர் மாறி பொழிஞ்சது. கந்தர்வர்கள் கிருஷ்ணரின் களங்கமற்ற மகிமையை பாடினா. கோபிகைகளின் வளையல்கள், சிலம்புகள், கிங்கிணிகள் அனைத்தும் இசையாக ஒலித்தன. அந்த ஒளிகளின் மத்தியில் தேவகி புதல்வனான கிருஷ்ணன் பொன்னாளான மணிகளின் நடுவிலே ஒளிரும் ஒரு பெரிய மரகதக்கல்லை போல இருந்தார். கோபிகைகள் நளினமான நடன அசைவுகளுடன் ஆடினார். அவர்களின் புருவ விளையாட்டுகள், புன்னகைகள், பாதணிகளின் அசைவுகள், வியர்வையால் மின்னிய முகங்கள், சிதறிய கூந்தல்கள் இவை அனைத்தும் மின்னல் மேகத்தை அலங்கரிப்பது போல ராசமண்டலத்தை அலங்கரிச்சது. அவர்கள் உயர்ந்த குரல்ல பாடுறா. கிருஷ்ணனின் பரிசம் கிடைச்சதால அவர்களுடைய ஆனந்தம் பல மடங்கு உயர்ந்து போச்சு. ஒரு கோபிகை ரொம்ப அழகாக ராகங்களை இணைத்து பாடிய போது கிருஷ்ணன் சாது சாது என்று அவளை பாராட்டுறார். அவளுடைய மகிழ்ச்சி இன்னும் ஜாஸ்தியா ஆச்சு. நடனத்துல களைச்சு போன ஒரு கோபிகை கிருஷ்ணரின் தோள் மீது அப்படியே சாஞ்சிக்கிறா. இன்னொருத்தி கிருஷ்ணரின் கரத்திலிருந்து வீசிய தாமரை மணத்தை நுகர்ந்து பேரானந்தம் அடைந்து அதை முத்தமிடுறா. இன்னொருத்தி தன் கன்னத்தை கிருஷ்ணரின் கன்னத்துல வச்சு அவர் மென்ற தாம்பூலத்தை அடையறா. இன்னொருத்தி களைப்பால கிருஷ்ணனின் திருக்கரத்தை தன் மார்பில் வைத்து அமைதி அடையறா. அச்சுதனை தங்கள் பிரியமானவராக அடைந்த கோபிகைகள் அவருடைய தோள்களை தழுவிக்கொண்டு பாடிக்கொண்டே விளையாடுறா. காதோர மலர்கள், வியர்வை துளிகள், ஆடைகளில் படிந்த பூத்தூள், அவர்களை சுற்றி பறந்த வண்டுகள், இப்படி அனைத்தும் அந்த தெய்வீக காட்சியை அழகுக்கு அழகுபடுத்தியது. கிருஷ்ணன் ஒவ்வொரு கோபிகையோடும் தனித்தனியாக இருந்தார். அவர்களை தழுவியும் கரங்களை பற்றியும் அன்பான பார்வைகளை செலுத்தியும் புன்னகையோடு விளையாடியும் அவர்களுடைய பக்தியை பூரணப்படுத்தினார். இது உலகேலான காமலீலை இல்லை, பக்தனின் அன்பிற்கு இறைவன் அளிக்கும் நேரடி பதில் இது. கோபிகைகள் கிருஷ்ணனின் ஸ்பரிச ஆனந்தத்தில் தங்கள் உடல், ஆடை, ஆபரணம் அனைத்தையும் மறந்து விட்டார்கள். இந்த அற்புதமான லீலையை பார்த்த விண்ணுலக பெண்களுக்கு கூட மயக்கம் உண்டாகிவிட்டது. சந்திரனும் தன் பரிவாரங்களோடு ஆச்சரியத்தை அடைந்தான். பகவான் எத்தனை கோபிகைகள் இருந்தார்களோ அத்தனை ரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தியின் அன்பையும் தனிப்பட்ட முறையிலே ஏத்துண்டார். தன்னிலே திருப்தி அடைந்த ஆத்மா ராமனாக இருந்தாலும் கூட பக்தர்களின் அன்பிற்காக இப்படிப்பட்ட ஒரு லீலையை செய்தார். நடனமும் விளையாட்டும் காரணமாக களைத்து போன கோபிகைகளின் முகங்களை கிருஷ்ணன் தமது கரங்களால் வருடி அவர்களின் களைப்பை போக்குறார். கிருஷ்ணனின் திருக்கர ஸ்பரிசத்தால் அவர்கள் அப்படியே பேர் ஆனந்தத்துல மூழ்கி போயிட்டா. அவர்களோடு சேர்ந்து யமுனை நீரில் இறங்கி நீர் விளையாட்டு பண்றார்.
மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குங்கும வாசனையால் நறுமணம் வீசிய அந்த காட்சி பெண் யானைகளுடன் நீராடும் யானை அரசனைப் போல இருந்தது. அதற்கு பிறகு யமுனை கரை ஓர உபவனங்களில் கிருஷ்ணன் கோபிகைகளோடு உலாவரார். மலர்களின் மனம் காற்றிலே பரவருது. சரத்கால இரவின் அழகு, நில ஒளியின் மென்மை, பகவானின் சந்நிதி ஆக இவை எல்லாம் ஒன்றாக இணைந்து ஆனந்தத்தின் பெரும் கடலாக மாறிவிட்டது. தன்னுள் முழுமையாக காமத்தை அடக்கி வைத்திருந்த சத்தியகாமனான கிருஷ்ணன் கோபிகைகளின் அன்பை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு லீலை பண்ணினார். இதை கேட்ட பரீட்சித்து ராஜனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கவும் அவதரித்த அந்த பகவான் எப்படி பிறன் மனைவிகளுடன் இப்படி நடந்தார்? எல்லா விருப்பங்களும் நிறைவேறியவராக இருந்தும் ஏன் இப்படிப்பட்ட செயலை செய்தார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சுகர் பதில் சொல்றார். பரம சக்தி உடைய ஈஸ்வரர்களின் செயல்பாடுகள் வெளிப்படையாக பார்த்தா சில நேரத்துல தர்மத்தை மீறுவது போல தோணும். ஆனால் அவை அவர்களுக்கு குற்றமல்ல. நெருப்பு எதை எரித்தாலும் அசுத்தமடையாதது போலத்தான். ஆனால் சாதாரண மனிதன் இவற்றை ஒருபோதும் பின்பற்றக் கூடாது. சிவன் விஷம் அருந்தினார் என்பதற்காக எல்லாரும் விஷம் அருந்த முடியாதது போல மகான்களின் உபதேசங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய எல்லா செயல்களையும் நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் அகங்காரம் அற்றவர்கள். அவர்களுடைய செயல்கள் தன்னுடைய நலனுக்காக அல்ல. எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவராக இருக்கும் பரம்பொருளுக்கு கர்மபந்தம் எப்படி ஏற்படும்? அவருடைய திருவடி துகள்களை சேவித்த முனிவர்களுக்கே கர்மபந்தம் நீங்கி விடுகிறது. அப்படியானால் தன்னிச்சையாக அவதரித்த பகவானுக்கு பந்தம் எப்படி இருக்க முடியும்? கோபிகைகளின் உள்ளத்திலும் அவர்களுடைய கணவர்களின் உள்ளத்திலும் அனைத்து உயிர்களின் இதயத்திலும் சாட்சி ரூபனாக இருப்பது கிருஷ்ணன். அவர் யாரிடமிருந்து யாரையும் பிரித்து கொள்ளவில்லை. அனைத்திலும் இருக்கக்கூடியவர் அவர். உயிர்களுக்கு கருணை செய்யவே அவர் மனிதராக அவதாரம் பண்றார். அவருடைய இந்த லீலைகளை பக்தியுடன் கேட்பவர்கள் அவரிடமே மனதை நிலைநிறுத்துவார்கள். அதனால் பிரஜவாசிகள் யாரும் கிருஷ்ணனிடம் பொறாமை அடையவில்லை. யோகமாயையின் சக்தியால் தங்கள் மனைவிகள் தங்கள் அருகிலேயே இருப்பதாக அவள்லாம் நினைச்சா. இப்படி தெய்வீக ஆனந்தத்தில் கழிந்த அந்த இரவு பிரம்மாவின் இரவை போன்ற நீண்டு இருந்தது. இறுதியில் கிருஷ்ணனின் அனுமதியின்படி மனம் விரும்பாவிட்டாலும் அவருக்கே முழுமையாக அர்ப்பணித்திருந்த கோபிகைகள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனா. உடலால் வீட்டுக்கு போனாலும் அவர்களுடைய இதயம் கிருஷ்ணனிடமே நிலைத்து இருந்தது. இந்த ராசலீலை உலக இயலான காதல் கதை இல்ல. இது ஜீவாத்மா பரமாத்மாவை நாடும் பரம பக்தியின் ஒரு உச்ச நிலையை வெளிப்படுத்தும் ஆன்மீக ரகசியம். கோபிகைகள் உலகின் அனைத்து பந்தங்களையும் மறந்து கிருஷ்ணனை மட்டுமே நாடினா. கிருஷ்ணன் அவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு பக்தன் எந்த அளவு தன்னிடம் அர்ப்பணிக்கிறானோ அதே அளவு இறைவனும் தன்னை அருளாக வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத காட்டினார். அதனால விரஜ கோபிகைகளுடன் விஷ்ணுவாகிய கிருஷ்ணன் நிகழ்த்திய இந்த தெய்வீக ராசலீலையை யார் உண்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் கேட்கிறாளோ சொல்றாளோ அவர்கள் பகவானிடத்துல பரம பக்தியை அடையறா. இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கும் காமம், ஆசை, அகங்காரம் போன்ற நோய்கள் தீந்து போறது. உலகையிலான பற்றுக்கள் கரையிறது. இறைவனின் மீது அன்பு மலர்றது. ஜீவன் தன் உண்மையான இலக்கான பரம்பொருளோடு ஒன்றுபடும் பாதையில முன்னேறி போறது. இதுவே ராசலீலையில் மறைந்துள்ள ஒரு பரம தத்துவம். பாகவதம் அருளும் அமுதமான உபதேசமும் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த 33வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 34வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.